தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/8/2017 செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் மதியம் 3:25 வரை, பிறகு அனுசம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டிகளை பார்த்தால் உலக தாய்ப்பால் தினம் என்று போட்டிருக்கும். தாய்ப்பால் ஊட்டச்சத்து மிகுந்தது. அதை பற்றி நினைவுறுத்துவதற்காகத்தான் தாய்ப்பால் தினம் என்று ஒரு நாள் வைத்து அதை கொண்டாடுகின்றார்கள். பொதுவாகவே நாம் தாய்மையை போற்ற வேண்டும். கண்ணதாசன் சொல்லுவார், எவளை இழந்துவிட்டால் நான் மீண்டும் பெற முடியாதோ, எவள் இல்லை என்றால் நான் இந்த உலகத்தில் அவதரிக்க முடியாதோ, அவளே எனக்கு தாய் என்று சொல்லுவார். தாய்மையை போற்றினார். தாய்மை என்பது நாம் போற்றப்பட வேண்டியது. பெண் தெய்வத்துக்கு பெருமை அதிகம் உண்டு என்பார்கள். பொதுவாக ஒரு சந்தை நடக்குது. அந்த சந்தையில் காய்கறிகள் எல்லாம் விற்கும். எல்லா ஊர்களையும் சந்தை இருக்கும். காய்கறிகள் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு பெண் போனால் என்ன நடக்கும், ஒரு ஆண் போனால் என்ன நடக்கும்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் சந்தைக்கு போகிறா அப்படின்னா, ஒரு ஆண் சந்தைக்கு முதல்ல போகிற போது என்ன பண்ணுவார், அவருக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாங்கிக்குவார், கருணக்கிழங்கு வாங்கிக்குவார், முருங்கைக்காய் வாங்கிக்குவார், முட்டைக்கோஸ் வாங்கிக்குவார். தனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மனைவி வீட்டை கொடுத்துருவார். இந்த அருக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தேன், எல்லாமே இருக்குது அப்படின்றவார். ஆனால் ஒரு பெண் சந்தைக்கு போனால் என்ன நடக்கும்? அந்த பெண் அங்கே போன உடனே முதல்ல பார்க்கும், மூத்த மகனுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லி முருங்கைக்காய் வாங்கும், கணவருக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் வாங்கும், நடுமகனுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நார்த்தங்காய் வாங்கும். அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைக்கு பிடிக்குமே என்று சொல்லி அங்கே பரங்கிக்காய் வாங்கும். கடைசி தனக்கு பிடிக்குமே என்று ஒரு காய் வாங்குவதற்காக பர்ஸை திறந்து பார்த்தால் அதில் பணம் இருக்காது. சரி பரவாயில்லை என்று சொல்லி வீட்டுக்கு வந்து விடுவார்கள். தியாக வாழ்க்கை வாழ்வது அந்த பெண்கள். ஆகையினாலே தான் இந்த பெண்களுடைய பெருமை மிக அற்புதமாக இருக்கிறது என்று வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார். சிவராத்திரிக்கு முழுமையாக நாம் விரதம் இருக்கிறோம், சிவனுக்கென்று இருக்கிற விரதம். அதே நேரத்தில் நவராத்திரி பெண்மையை கொண்டாடுகிற ஒரு விரதம். அந்த விரதத்திலே நாம் கொண்டாடினாலும் கூட நவராத்திரி அன்றைக்கு 9 நாட்களிலும் யார் இல்லத்துக்கு சென்றாலும் கொலு வைத்த வீடுகளிலே எல்லாம் உணவு கொடுப்பார்கள், ஏதாவது ஒரு பொங்கல் கொடுப்பார்கள், சுண்டல் கொடுப்பார்கள். காரணம், தாய்மையை போற்றுகின்ற பொழுது யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்ற நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அவர்கள் வழங்குகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் வரிசையில் முதலில் இருப்பது மாதா. அந்த அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்திலே இன்றைக்கு தாய்ப்பால் தினம் என்று கொண்டாடுகின்றார்கள். தாய்மையை போற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணியில் இருக்கிற தொய்வு அகலும் நாள். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். இன்றைக்கு காலை 8:51 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. இருந்தாலும் கூட ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்து சூரியனோடு இருக்கிற காரணத்தினால் ஓரளவாவது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். குருவினுடைய பரிபூர்ண பார்வை 2இல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த மந்த நிலை மாறும். இருப்பினும் நீங்கள் சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும். நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். பயணங்களை மட்டும் நீங்கள் மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, எனவே முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அத்திவாரத்தோடு இந்த கட்டிடப் பணியை மீதியும் முடிக்கக்கூடிய எண்ணம் மேலோங்கும். ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கு அதிகமாகவே கிடைக்கப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளாலும் அரசியல் பிரமுகர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. பொதுநலத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். கடிதம் கூட உங்களுக்கு கணித தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் நாள். இன்றைக்கு நட்பால் உங்களுக்கு நல்ல காரியம் நடைபெறும். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். செவ்வாய் சூரியன் ராகு கூட்டுக்கிரக யோகம் இருப்பதால் இன்றைக்கு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் வரலாம். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறைய வழிபிறக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு புதனின் பலம் மிக அற்புதமாக இருக்கிறது. தன லாபாதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். வழக்குகள் சாதகமாக முடியும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார்.
எனவே ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும், வசதிகள் பெருகும், வராத பாக்கிகள் கூட வசூலாகலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இடமாற்றங்கள் உங்களுக்கு இனிமை தருவதாக இருக்கும். கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலை அகலும் விதத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. கிழமை செவ்வாய் என்பதால் இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திரபலம் கூடுதலாக இருக்கிறது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கிளைத்தொழில் தொடங்கும் முயற்சியில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரு சிலருக்கு தொழில் மாற்று சிந்தனைகள் மேலோங்கலாம். 7:30 சனி விலகும் நேரம் என்பதால் புதிய நபர்கள் வந்து இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். வியாபார விரோதங்கள் விலகும். விரயஸ்தானத்திலே வியாழன் இருப்பது உங்களுக்கு நன்மைதான். 6க்கு அதிபதி 12 இருந்தால் விபரீத ராஜயோகம். எனவே திட்டமிடாமல் சில காரியங்களில் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:51க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கப் போகின்றார். சந்திரபலம் நன்றாக இருக்கின்ற பொழுது நினைத்தது நினைத்த நேரத்தில் நடைபெறும். நம்பிக்கைக்கு உரியவர்கள் நல்ல தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாகரிக பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். வீடு வாங்கும் யோகம் அல்லது சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு. தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகலாம். எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பஞ்சாயத்துக்களும் நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் ஒரு மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு பகவான் இருப்பதால் பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் உருவாகலாம். உதாசீனப்படுத்தியவர்கள் கூட ஓடி வந்து இன்றைக்கு இணையலாம். உதிரி வருமானங்கள் ஒரு சிலருக்கு பெருகும். 2லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். இருப்பினும் நீங்கள் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. யாருக்கேனும் பணப்பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் சிக்கல்களிலிருந்து விடுபட இயலும். இன்றைக்கு நட்சத்திரம் விசாகம் என்பதால் குருவை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மக்கேது 7லே ராகு. நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட ராசிநாதன் சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் நல்ல சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் நாள். நடக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று நீங்கள் யோசிப்பீர்கள். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். குருவினுடைய பார்வை இருப்பதால் நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்றைக்கு விரும்பி வந்து இணைவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். 6ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் ராகு. புது முயற்சிகளில், அதாவது உத்தியோகத்திற்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அல்லது உத்தியோகத்தில் இலாகா மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். மேலதிகாரிகள் இதுவரை உங்களுக்கு பகையாக இருந்தவர்கள் இன்று உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள். எனவே அதிகாரிகளின் அனுகூலத்தோடு எதிர்பார்த்த மாற்றங்களை வரவழைத்துக் கொள்ளுகிற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கையாளும் பொருட்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய நாள். காசு பண புழக்கத்திலே அதிக தடுமாற்றங்கள் ஏற்படலாம். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் ஏமாற்றங்களும் உருவாகும். அது மட்டும் அல்ல, இன்றைக்கு குருவின் பார்வை இருப்பதனால் நீங்கள் ஓரளவு தப்பித்துக் கொள்கிறீர்கள். மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்றாலும் கூட 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. நாவில் கவனம் செலுத்துங்கள், நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.